காய வைக்கமா, அந்த புளியும் அப்படியே சுருட்டி கொண்டு வச்சுங்க. அது நாளைக்கு காய வைக்கணும். நாளைக்கு காய வைக்கணும், நாளை வச்சு காய வைக்கணும். வெயிலே கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு. அதனால அந்த வேலையெல்லாம் இப்போ நீங்க பாருங்க. அந்தந்த மாங்காய் தண்ணியில அடை மாங்காயை அந்த தண்ணியில் அள்ளி போட்டுருங்க. வெட்டி போட்டுக்கிறத அந்த வாளி தண்ணியில அள்ளி போட்டுருங்க. அப்படி அப்படியே அள்ளி வந்து மூடி வச்சுருங்க. நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்டு. லட்டு தான் செய்ய போறேன். நீங்க போய் அந்த வேலையை பாருங்க, நான் இந்த வேலையை பாக்குறேன். லட்டு செய்யட்டுமா இல்ல மாங்காய் லட்டுமான்னு சொல்லுங்க. அதுக்கு இப்ப லட்டு செய்யறதுக்கு அவருக்கு லட்டு இந்த மாதிரி இந்த இனிப்பு ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நாங்க கொடுக்க மாட்டோம், பயந்துக்கிட்டு. சுகர்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா கொடுக்கறது இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கடல மாவு தாங்க எடுத்துருக்கேன். இது நம்ம வீட்டில் அரைக்க ரெடிமேட் நம்மளுங்க. அந்த கடல மாவு தான். அந்த கடல மாவு வந்து எடுத்து ஒரு 100 கிராம் இருக்கும். நான் ஒரு கப்பு அளவு தான் சொல்கிறேன். இந்த கப்பு தான், இந்த கப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் இருக்குமா, 150 கிராம் இருக்கும். இந்த கப்பால் ஒரு கப்பு தலையை தட்டி கடல மாவு எடுத்துருக்கேன். கடல மாவு எடுத்து சளிச்சிட்டு வச்சுருக்கேன். ஜீனி வந்து இதோட ஒரு கப்பு கடல மாவு எடுத்தால் 2 கப்பு ஜீனி போடணும். அதே தலையை தட்டி தான் ஜீனி போடணும். எனக்கு கொஞ்சம் சுகர் பிடிக்காது நிறையா, அதனால் நான் வந்து ஒரு 1.25 கப்பு எடுத்துருக்கேன். ஒரு கப்பு இதில் அளந்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப்பு இதில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கடல மாவு எடுத்தீங்கன்னா 1 கிலோ ஜீனி. இந்த ஜீனியை ஃபஸ்ட்டு சீராக வச்சுக்கலாம். இந்த இனத்தில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு அந்த மாவு அளந்த கிண்ணத்தாலேயே தண்ணியே நிறையா ஊற்றிடாதீங்க. இதுக்கு வந்து பாவு பதம் தான் ரொம்ப மெயின். நானே புதுசு தாங்க. ஒரு கரெக்டான ஒரு அளவு நமக்குன்னு தெரியும். இவ்வளோதான் இதுக்கு இவ்வளோதான் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு அளவு தெரியும். அதனால் நான் நிறையா பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஓரளவு நிதானமாக செஞ்சுடுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் தான் இது. இப்போ நான் ஜீனி நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஜீனி நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கலாம். நம்ம தண்ணியை ரொம்ப கம்மியாக வச்சோம்னா என்ன செய்யணும்னா டக்குன்னு கம்பி பதம் வந்துடும். அதுக்காக அந்த கரெக்டாக அளவாக வைக்கணும். நல்லா ஜீனி நிறைய தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். மாவும் அது மாதிரி ஒரே இதில் அளந்து எடுங்க. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு, பார்த்துக்குவோமா? ஒரு கம்பி பதம் லாஸ்ட்டில் அப்படி இழுத்தது மாதிரி ஒரு சொட்டு அதான் ஒரு கம்பி பதம். அந்த வருதா? இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதான் ஒரு கம்பி பதம். அது வருதா? அதான் ஒரு கம்பி பதம். இப்போ இதில் வந்து ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து 2 கிராம்பு போட்டுக்கலாம். 2 கிராம்பு. பச்சை கருப்பூரம் இருந்தால் துக்குனூண்டு ஒரு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சை கருப்பூரம் இல்லை, அதனால நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏதாவது ஒன்று போட்டால் போதும், ஏலக்காய் இல்லை பச்சை கருப்பூரம். நான் வந்து ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோமா, அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். ஒரு பக்கம் நம்ம அடுப்பையும் பற்ற வச்சு எண்ணெயும் சூடாகிட்டு இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் கேசரி பவுடர் வந்து மஞ்சள் கலர் கேசரி பவுடர் தான் சேர்த்துங்க. நான் வந்து இருக்குது, ஆனால் நான் சேர்க்கல. மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை பலவார சோடாப்பூ அது போட்டால் தானே நல்லா உப்பி வரும், பொரிஞ்சு வரும். கொஞ்சமாக நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு சால்ட். அவ்வளோதான். நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பார்த்துக்குங்க. இதில் இப்போ நம்ம அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்கல, தனியாக கடல மாவு. மற்றபடி உப்பு இதெல்லாம் சால்ட் எல்லாம் போட்டிருக்கேன், சோடாப்பெல்லாம் போட்டிருக்கேன். பார்த்துங்க, பச்சரிசி மாவு வந்து கலக்கவே இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, எடுத்து ஊற்றிடலாமா? பூந்தி கரண்டி இந்த மாதிரி கரண்டி இருந்தால் அந்த கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில எல்லாம் நம்ம சாரணி வச்சுருப்போம்ல, சாதம் கிண்டுவோம்ல சாரணி, அந்த சாரணிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரண்டி விட்டு நல்லா கிளறி விடலாம் வேணாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றினீங்கனாலே போதும். அவ்வளோதான். நல்லா முட்டா போட்டுக்கலாம். கொஞ்சம் வாழாக இருந்தாலுமே பரவாயில்ல. நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் வாழாக இருந்தாலும் பரவாயில்ல. சாரணியை வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணி நம்ம கழுவிக்கணும். நல்லா முட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும்.
மாவெல்லாம் நான் எப்படி ரெடி பண்ணேன்னா அதே மாதிரி ரெடி பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பார்க்கலாம். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ஒரு அரை வேக்காட்டில் நம்ம டக்கு டக்குன்னு இந்த மாதிரி இன்னொரு சாணி வச்சுக்கிட்டு அள்ளி போட்டுருவோம். டக்குன்னு என்னமோ இருந்தாப்புல இருந்து லட்டு கேட்டாப்புல எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இந்த மாதிரி இனிப்பெல்லாம் பிடிக்குன்னு சொன்னால லட்டு செய்யுங்களா, எனக்கு தான் ஒன்றும் வேலை இல்லையே சாயந்தரம் அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சமாக லட்டு செஞ்சோம்னு நம்ம வீட்டிலே தான் எல்லாம் மாவெல்லாம் கடலை மாவெல்லாம் இருக்கா, டக்குன்னு செஞ்சோம்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ அரிசி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு அரிச்சாச்சு. நம்ம கொஞ்சம் தாங்க செஞ்சுருக்கேன். ஒரு 10-20 உருண்டை வரும். உருட்டி பார்த்துட்டு நம்ம எத்தனை உருண்டை வருது என்னன்னு பார்க்கலாம். இது எதனால நான் அப்படி முத்து முத்தா இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாலி விழுமா இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம வந்து இது வந்து பூந்தி தான் செய்ய போகிறோம். நம்ம இடித்து போட்டு தான் செய்ய போகிறோம். நம்ம மணிக்காரங்கெல்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி முத்து முத்தா இருந்தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இடிச்சிட்டு வந்துடுறேன். நான் ஒன்றும் பாருங்க நான் எப்படி இடிக்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து நான் அரைச்சிக்கிட்டு வரேன். ரொம்ப பட்டு போல அரைச்சிடாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்று முழுசாக கிடக்கணும், ஒன்று ஒன்று அடிபட்டுருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்படியே ரிவர்ஸில் 2 சுற்று சுற்றினீங்கன்னா போதும். இந்த மாதிரி எப்படி இடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஒன்றும் பாதிமாக தான் நான் இடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஜீனி பாவு காய்ச்சி வச்சுருக்கோமா, ஜீனி பாவு லைட்டாக ஆறி இருக்கு. கொஞ்சமாக சூடு பண்ணிக்கணும். நம்ம ஆறி இருந்தால் அப்படியே கொட்டிடாதீங்க, லைட்டாக சூடு பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக சூடு ஆயிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூந்தியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாவில் போட்டு கிளறணுன்னே கொஞ்சம் லைட்டாக லிக்விட் தெரியுது மாதிரி, லிக்விடாக தெரியுது மாதிரி இருக்கா. நம்ம என்ன செய்யணும்னா நல்லா கிளறி விட்டு செத்த நேரம் அப்படி அமுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் கூட வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் செய்யாது. நம்ம இதில் முந்திரி பருப்பை பொரிச்சு கொட்டி குடிக்க வேண்டியதான். முந்திரி பருப்பு பொரிச்சு கொட்டையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதனால் இது கொஞ்சோண்டு ஒரு பிளேட்டை போட்டு இப்போ மூடி ஒரு பக்கமாக வச்சுருவோம். 1 மணி நேரம் ஆகட்டும். இப்போ நம்ம நல்லா அமுக்கி வச்சுருக்கோமா. இப்போ வந்து நான் முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் நெய் உங்களுக்கு நிறையா பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தானே செய்கிறேன். அதனால் ஒரு 2 ஸ்பூன் விட்டு என் நெய்யை சூடு பண்ணி முந்திரி ஒண்டியும் நான் போட்டுக்கேன். உங்களுக்கு திராட்சை பிடிக்கும்னா திராட்சையும் போட்டுக்கோங்க. திராட்சையும் போட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருக்கேங்க. முன்னாடி நல்லா கொஞ்சம் லிக்விடாக தெரிஞ்சுதா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சூப்பராக வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். ஏன்னா அப்போ தான் நல்லா இழுத்துக்கிட்டு அந்த பாவெல்லாம் அது இழுத்துட்டு நல்லா கெட்டியாகும். இன்னுமே சத்த நேரம் இருக்கட்டும், அப்புறம் தான் நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன்னா சுடுது, கை வச்சு பிடிக்க முடியாது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். லட்டு செய்கிறேன்னு என்கிட்ட இருந்த வேலையெல்லாம் வாங்கிட்டீங்க. லட்டு செஞ்ச கூட இல்லை, லட்டே காணும். லட்டே செய்யலை. அத்தை போய் சொல்லிட்டாங்க. சீராவில் நல்லா ஊறட்டுப்பா. என் மாதிரிலாம் அள்ளி வந்துச்சுங்களா? எல்லாம் அள்ளி விடாங்க. நம்ம வந்து பார்க்குறேன் என்ன பண்ணிருக்கீங்கன்னு. இது கொஞ்சம் முடிஞ்சிச்சு வேலை. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா குறைச்சிட்டு உருட்டி கொடுக்கலன்னா திருப்பி மாமா எல்லாத்தையும் புளியெல்லாம் கொண்டு போய் வெளில வச்சுருவாங்க. ஒரு நாள் திங்கில ஒன்றும் வந்துடாது. சுகரா இருக்கு, சுகர் அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால 1-2 தான், நிறைய எல்லாம் கொடுக்கல. எங்க வீட்டு காப்பி டீ எல்லாம் வெளியில இருந்து வரவங்க குடிக்கவே முடியாது. ஏன்னா சுகர் இருக்காது, ரொம்ப கம்மியா. யாரும் வந்தா நம்ம அதிகமா தான் போட்டு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கம்மியா தான் இருக்கும். இனிப்பு அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க யாருமே. 4 பேருமே இனிப்பு அதிகமா எடுத்துக்க மாட்டோம். மாமியாரும் எடுத்துக்க மாட்டாங்க. வந்து பார்த்துட்டு போயிட்டாப்புல கையிலே லட்டு செஞ்சுட்டீங்களா, லாடு செஞ்சுட்டீங்களான்னு. நானே ஃபர்ஸ்ட் தான் செய்யறேன். எப்படி வருதோ என்னமோ நான் இருக்கிறேன். இது ஒருத்தவங்க செஞ்சு வேற கேட்டாங்கல்ல, சீப்பு பொறிக்கும் அதிர்ஷ்டம் கெட்டி உண்டை எல்லாம் செஞ்சு கொடுக்கலாமா? கெட்டி உண்டே ரொம்ப கஷ்டங்க செய்யறது. அதுவே செஞ்சு கொடுக்குறீங்க, இது செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. செஞ்சு கொடுக்க முடியாது சொன்னதுக்கு செஞ்சது இல்லைங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். கெட்டி உண்டையே செய்யுங்க, இது செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் கெட்டி உண்டெல்லாம் செஞ்சுட்டோம். 2 மணி நேரம் வேஸ்ட்டாக தான் முடிச்சு. கிளறி உதிரி ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் மாவாக போயிட்டு குடிக்கவே முடியலை. அப்புறம் கொஞ்சமாக தான் நாங்கள் பழகிக்கிட்டோம். இது வந்து இதுவும் ஒரு இடம் செஞ்சு பார்த்தோம்ல கையில, இதுவும் ஒரு இடம் செஞ்சு பார்த்தோம், வரமாட்டேன்ட்டு. அதனால நாங்கள் கெட்டியாக வரல, அப்படியே உட்காந்து போயிடுச்சு உருட்டினோம்னா. அப்போ
இப்படி போயிடுச்சு. இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதனால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நிறைய பலகாரம் செஞ்சு நம்ம தான் பலகாரத்திலே முழுங்கிட்டோமா, அதனால அந்த பக்குவத்தோட இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக செஞ்சாலும் சூப்பராக செய்யணும்னு செஞ்சு வச்சுருக்கேன். செய்யல பார்ப்போம், முழுக்கையில பார்ப்போங்க எப்படிலாம் வருது. இதை பார்த்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த லட்டு கேட்டவங்க எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு, அதுக்காக தான் நான் உங்களுக்கு உண்மையே சொல்லிட்டேன். செய்ய தெரியாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்யணும். ஒரு டைம் செஞ்சு வீணாக வச்சு எப்படியா இருந்தாலும் ஒன்று எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு செஞ்சோம்னா அது வேஸ்ட் ஆகிடுன்னு விடக்கூடாதுங்க. மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் கண்டிப்பாக வரும். அதனால் இப்போ ரெண்டாவது டைம் எனக்கு கண்டிப்பாக வரணும். முட்டையில் பார்ப்போம். உடச்சிட்டு பார்த்துடலாமா? சூப்பராக அப்படி விடியாக பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ லைட்டாக நீங்கள் கையில் நெய்யை தொட்டுக்கிட்டு உருட்டிட வேண்டியதான். இதுலையாக இருக்கா? உருட்டிடலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பெருசாக வேணுமா சிறுசாக வேணுமா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லாடு உருண்டையே கொஞ்சம் பெருசாக ஊட்டினா தான் பார்வையாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். சூப்பரான லாடு உருண்டை உருட்டியாச்சுங்க. சூப்பராக இருக்கா? அருமையாக வந்துச்சு. எதாக இருந்தாலுமே நம்ம ஒரு வாட்டியோட வரலேன்னு விட்டுறக்கூடாதுங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக 3வது வாட்டினாலும் நம்ம பிடிச்சிடலாம். அருமையாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொண்டு போய் வாசலில் தான் கொண்டிருக்காங்க, கொண்டு கொடுத்துடலாம் வாங்க. சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சாப்பிட்றேன். நல்லா நெய் வாசத்தோட நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. அந்த இனிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நெய்யெல்லாம் நல்லா போடலாம். நெய்யெல்லாம் நிறையா வேண்டியது இருக்குது. கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம அதை பொரிச்சு கொட்டுறதுக்கு வேண்டி தான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்குது. போதுமா? நான் வைக்கவா? போகும்போது அவ்வளோதாங்க. சூப்பராக லாடு உருண்டை ஊட்டி சாப்பிட்டு பார்த்தாச்சு. ரொம்பவே சூப்பராக நல்லா நெய் வாசத்தோட அந்த மிஞ்சில் பேட்டோட கடிச்சு சாப்பிடல அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. அப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம பலகாரம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமா, அவங்கெல்லாம் வாங்குறீங்கலாம் லட்டும் தரீங்களான்னு கேட்காதீங்க. லட்டு தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து பூண்டியாக தான் வரும், உதிரியாக தான் வரும். லட்டு இந்த மாதிரி லட்டாக வராது. அதனால் இதெல்லாம் பார்சல் போட முடியாதுங்க. நம்ம லோக்கலில் உள்ளவங்க யாரும் கேட்டாங்கன்னா வேணால் செஞ்சு கொடுக்கலாம். பெட்டியெல்லாம் போட முடியாது. பெட்டி போட்டோம்னா அப்படியே உதிரியாக தான் வரும். இது மாதிரியே நீங்களும் பிள்ளைங்கள்லாம் இப்போ ஸ்கூலுகள் லீவில் வீட்டில் இருப்பாங்க. ஈஸியாக வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். கடலை மாவு கடையில் வாங்கியோ இல்லை நம்ம ரெடி கடலைப்பருப்பு வாங்கி காய வச்சு அரைச்சியோ ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்களும் என்னை பார்த்து நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு நீங்களும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.